ரொம்ப மோசமா இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை நம்ம நிமிஷத்துல வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி, லிக்விட், பவுடர் எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆன்லைன்ல நெறைய வந்து கிளாத்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி யூஸ் பண்ணாம, நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு நம்ம சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி கிளீன் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த மழைக்காலத்துக்கு தேவையான நெறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்க்கும்போது என்னவோ கொஞ்சம் நீட்னஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக வந்து வெதுவெதுப்பான தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு, பிசுபிசுப்பு தன்மை இது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு பர்ன்றதெல்லாம் நம்ம கலட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக வந்து கை பொறுக்கிற சூட்டில் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் நான் வந்து தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இது எதுக்காக தெளித்து விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம டைரெக்டாக தொடச்சோம் அப்படின்னாவே வந்து அந்த எண்ணெய் பசையெல்லாம் நமக்கு போகவே போகாது. அதனால் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை வெதுவெதுப்பு ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு கையாலே தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு என்னவோ வந்து சுத்தமாக இருக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம கையால் தேய்க்கும் போது எந்தளவு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மழை டைமுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, அந்த மழை டைமில் நம்ம ஏதாவது வந்து டவல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி அதை காய வச்சோம் அப்படின்னா வந்து ஏன்னா வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த கிளாத்தை வந்து நம்ம நல்ல வெயிலில் காய வச்சா மட்டும்தான் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வீடே வந்து பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். நம்ம துணிகளை காய வச்சு எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவே நமக்கு ஒரு மாதிரி வந்து ஈரத்தன்மையாக வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மழை டைம் மட்டுமாவது நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தொடச்சி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுவே பார்த்திங்கன்னா நல்ல நீட்னஸாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இந்த மழை டைமுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சம்மருக்கும் எப்போதுக்குமே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நான் லைட்டாக தான் தொடச்சி எடுத்திருக்கேன். எந்த லிக்விடு பவுட்ரு எதுவுமே நான் வந்து சேர்க்கவே இல்லை. வெறும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும்தான் தெளித்து விட்டு நியூஸ் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். அப்போவே பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நியூஸ் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்போவே நல்லா பளிச்சு நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஃபுல்லாகவே வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம எந்த கிளாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்காக ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய வந்து கிளாத்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சுட்டு வேஸ்ட்டாக தான் அதை வந்து நம்ம கடைகளில் போடுவோம். அப்படி இல்லைனா குப்பையில் சேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்காமல் இது மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நியூஸ் பேப்பர் வச்ச கீழெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே பால் சிந்தி கிடந்துச்சு இல்லையா, அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருந்தோம். அதை ரெண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த நியூஸ் பேப்பர் ஒரு பிட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு செகண்ட் டைமும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 டைம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அடுப்பு நல்லா காஞ்சி போய் இருக்கும். நமக்கு மறுபடியும் வந்து நம்ம ஃபேன் எதுவும் போட்டு காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த கார்னர் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாவே மிச்சம் மீதி இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அந்த நியூஸ் பேப்பர் நல்லா உறிஞ்சி இழுத்துரும். பாருங்கள் எந்தளவு உறிஞ்சி இழுத்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கீழேயும் கவுண்டர் டாப் கீழேயும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள். அந்த புஷ்ஷுக்கு இடுக்கலலாம் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்து போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் இருந்ததுக்கும் கவுண்டர் டாப் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே எந்தளவு சூப்பராக நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க. இதுக்காக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் பால்
வந்து வைக்குவோம், அப்படி இல்லைனா சாதம், பருப்பு இந்த மாதிரிலாம் வேக வைக்குவோம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது அப்படியே பொங்கி பொங்கி கீழே வழிஞ்சு நம்ம டெய்லியும் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா கீழே நல்லா வழிஞ்சு அப்படியே ஊற்றி போயிருக்கும் இல்லையா, அதுக்கான டிப்ஸ் தான். நம்ம வந்து 2 பிளேட் வந்து எடுத்துக்கலாம். அடியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து 2 பிளேட்டையும் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து எது பொங்கி வழிஞ்சு அந்த பிளேட்டில் அப்படியே வந்து தங்கிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து கவுண்டர் டாப்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை நமக்கு மிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம ஏதாவது வந்து துவையல் அரைப்போம், அப்படி இல்லைனா வந்து மசாலா பொருள், தேங்காய் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம அரைக்க செய்வோம் இல்லையா. சில பேர் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து தண்ணியை ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊற்றி அரைக்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாகவே நமக்கு இந்த டிப் வந்து பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து துவையல் அரைக்கிறாங்க, அப்படி இல்லைனா மசாலா பொருள் அரைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும். இதுவே நமக்கு லிக்விடாக வேணுமா, அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா திக்னஸாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்தோன்னே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக நமக்கு அரைஞ்சே கிடைக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைனா வந்து இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம வந்து மசாலாவாக இருந்தாலும் துவையலாக இருந்தாலும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி. இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மழைக்காலம் அப்படிங்கிறதுனால மேட்டை வந்து அடிக்கடி வந்து நம்ம துவைக்க முடியாது இல்லையா. துவைச்சாலும் பார்த்திங்கன்னா அது காயறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மேட் வந்து துவைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி வந்து பவுட்ரு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பவுட்ரு வந்து அந்த மேட்டில் நம்ம அழகாக எப்படி வந்து தொடப்பத்துக்கு தூவி விட்டோமோ அதே மாதிரி மேட்டில் ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அதே மாதிரி எத்தனை மேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களாம் வச்சுருப்போம், அடிக்கடி வந்து உச்சாலாம் போவாங்க, அதை வந்து துவைச்சி க்ளீன் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, பவுட்ரு, பேக்கிங் சோடா, அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மேட்டில் தெளிச்சு விட்டு நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த மழை டைமில் துவைச்சி கஷ்டப்படுறதையும் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ மேட்டில் ஃபுல்லாகவே தெளிச்சு விட்டாச்சு. தெளிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே போடக்கூடாது. அந்த தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த தொடப்பத்தை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம வீடெல்லாம் எப்படி கூட்டுவோமோ அந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மேட்டு ஃபுல்லாகவே நமக்கு பரவுன மாதிரி அந்த பவுடர் வந்து நான் தூவி விட்டுக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மஞ்சத்தூள், அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து முகத்துக்கு போடுற பவுட்ரு தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பான்ஸ் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து எந்த பிராண்டு பவுட்ரு இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வாசனைக்காக தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம பெர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம பவுட்ரு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வீடு துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு தான் நினைக்குவோம். ஏன்னா வந்து நம்ம துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நசநசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதுவுமே முடியவே முடியாது. நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னாலுமே வந்து அதை துடைக்க முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் நசநசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேட் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த மாதிரி பவுட்ரு, பேக்கிங் சோடாலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து நம்ம பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம இந்த பவுடர் வந்து நல்லா வந்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரூமில் வந்து நம்ம ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். ஏன்னா மழை டைம் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஈரவாடை வரா மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம துணிலாம் வந்து ஈர துணி காய வைக்கிற இடத்துலையும் கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பவுடர் ரெடி பண்ணி நம்ம வந்து தூவி விட்டுட்டு அப்படியே கூட்டி விட்டுடலாம். நம்ம டெய்லி வந்து வீடு கூட்டுவோம் இல்லையா, எப்படி கூட்டுவோமோ அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பரவல மாதிரி வந்து இந்த பவுடரை தூவி விட்டுட்டு நம்ம எப்படி கூட்டுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இப்போ ரூமில் நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்து நம்ம கூட்டுற மாதிரியே வந்து அப்படியே வந்து அந்த பவுடர் அப்படியே பரட்டி நம்ம அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செஞ்சோ அப்படி இல்லைனா வந்து ஈர ஸ்மெல் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி நீங்கள் இந்த வீடு துடைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் பேட் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டுக்கிறதுனால பேக்கிங் சோடாவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவ்
எஃபெக்டிவான ஒரு பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த பவுடர் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட்டும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.